Hello everyone. Today we are going to see the topic fiber chemistry in food. உணவில் இருக்கக்கூடிய நார் சத்தை பற்றி பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன். வாட் இஸ் ஃபைபர் கெமிஸ்ட்ரி? உணவில் இருக்கக்கூடிய நார் சத்து தாவரங்கள்ல இருந்து கிடைக்குது. அது குறிப்பாக கார்போஹைட்ரேட்டால் ஆனது. நம்ம ஹியூமன் டைஜஸ்டிவ் என்சைம்ஸால் கூட அதை உடைக்க முடியாது. இருந்தாலும் நம்ம ஊட்டச்சத்தில் அது மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஃபைபர் இரண்டு வகையாக பிரிக்கலாம். சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர். சாலிபிள் ஃபைபரோட சாலிபிள் ஃபைபரை பற்றி பார்ப்போம். சாலிபிள் ஃபைபரோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா பிரான்ச்ட் பாலிசாக்கரைட் செயினாக இருக்கும். வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடியது. அப்படி டிசால்வ் ஆனால் விஸ்கஸ் திக் ஜெல்லாக மாறும். ப்ரைமரி ஃபங்க்ஷன், முதன்மை செயல்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் பாக்டீரியா, அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவால் நம்ம இந்த சாலிபிள் ஃபைபரை நொதிக்க வைக்க முடியும். இன்சாலிபிள் ஃபைபரை பற்றி பார்ப்போம். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா டைட்லி பேக்டு கிறிஸ்டலைன் பாலிமர் ஷீட்டாக இருக்கும். வாட்டரில் டிசால்வ் ஆகாது. இதனோட ப்ரைமரி ஃபங்க்ஷன், அதாவது முதன்மை செயல்பாடு பார்த்திங்கன்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சீக்கிரமாக வெளியேற்ற பயன்படுது. பாலிமர், மேஜர் பாலிமர் இன் ஃபைபர் கெமிஸ்ட்ரி. செல்லுலோஸ் ஃபைபரை பற்றி பார்ப்போம். இது குளுக்கோஸ் செயினால் ஆனது. ரெஜிட் வாலாக செயல்படுது. இது ஹோல் கிரெயின்ஸ், முழு தானியங்களில், விதைகளில், அப்புறம் க்ரீன் லீஃப்லலாம் அதிகமாக காணப்படுகிறது. பெக்டின் ஃபைபரை பற்றி பார்ப்போம். இது கேலக்ட்ரானிக் ஆசிடால் பாலிமர் ஆனது. இது அதிகமாக ஆப்பிள், சிட்ரஸ் பீல்ஸ், அதாவது ஆரஞ்சு, லெமன் அதோட தோல்களில் தென்படுது. அண்ட் ஹெமிசெல்லோஸ் எதால் ஆனது பார்த்திங்கன்னா சுகர் லைக் ஜைலோஸ் அண்ட் அர்பினோஸால் ஆனது. இது அதிகமாக உமி தவிடுகளில் காணப்படுது. கெமிஸ்ட்ரி இன் டைஜஷன். சாலிபிள் ஃபைபரில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா குளுக்கோன் நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய வாட்டரை அப்சர்வ் பண்ணி திக் விஸ்கஸ் ஜெல்லாக மாறுது. அதுக்கப்புறம் டைஜஷன் ஆகும்போது ஸ்லோவாக கார்போஹைட்ரேட்டை வெளியிடுது. அதனால் பிளட் சுகர் லெவல் இமிடியேட்டாக ஸ்பைக் ஆகாமல் தடுக்கப்படுது. சம்மரி. அடல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 கிராம் வரைக்கும் டயட்ரி ஃபைபர் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ரெக்கமெண்டட் பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 கிராம் எடுத்துக்கிடணும். அப்படின்னா தான் நம்ம ஹெல்த்தி மெட்டபாலிக் அண்ட் டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷனை அச்சீவ் பண்ணலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு நியூட்ரிஷனல் ஃபுட்டை ஃபைபர் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் ஃபுட்டாக செலக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். தேங்க்யூ ஆல்.